வணக்கம். அசோகா டிவிலேருந்து நான் உங்கள் விஜய் சம்யுக்தா பேசுகிறேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா கப்பல்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னா குழந்தையின்மை தான். அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பீலமேடு கோயம்புத்தூரில் இருக்க ஐவிஎஃப் ஆக்சிஸ் ஃபர்டிலிட்டி கிளினிக் வந்திருக்கோம். இதை பற்றி நம்ம கிட்ட பேசுகிறதுக்கு சீனியர் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சந்தியா மேம் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ குழந்தையின்மைனா என்ன, அது எப்போ நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? குழந்தையின்மை அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு வருடம் தாம்பத்திய உறவு நடத்தியும் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னா அதை வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வருடம் பார்க்கலாம். சப்போஸ் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப லேட் ஆகி 30 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணியிருந்தாலோ 6 months ட்ரை பண்ண பிறகே வந்து அவங்க டாக்டரை அணுகலாம். மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணம் மேம்? குழந்தையின்மையில் ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட விந்தணு கவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். விந்தணு கவுண்ட் வந்து குறைவாக இருந்தாலோ இல்லை வந்து விந்தணு நீந்திர தன்மை வந்து குறைவாக இருந்தாலோ விந்தணுவோட உருவத்தில் குறைபாடுகள் இருந்தாலோ ஆண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கலாம், முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வயது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து இளம் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பிசிஓஎஸ் அப்படிங்கிற காமனான பிரச்சனையை பார்க்குறோம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருக்கலாம், கர்ப்பப்பை வீக்கம் இருக்கலாம். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய உள் சதையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலுமே பெண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணங்கள். இது போக இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. பெண்களுக்கு இப்போ வயது எவ்வளோ முக்கியம் மேம்? ஸோ இப்போ இருக்கிற பெண்கள், இந்த கால பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. ஸோ படிக்கிறது அண்ட் வேலை வந்து இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக எல்லாருமே நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப டைம் எடுத்துகிட்டு 30 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கிற கரு முட்டையோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால் வந்து பெண்களோட வயது வந்து இந்த குழந்தையின்மையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளம் பெண்களுக்கு பிசிஓடிங்கிறது காமனான இஷ்யூவாக இருக்குது மேம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசிஓடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா ஒபீஸாக இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கருமுட்டை ஸ்கேனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு சினைப்பையில் வந்து 10 முதல் 12 வரை எக்ஸ் இருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து 20 முதல் 40 வரை எக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ், அதாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன், அதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அந்த குளுக்கோஸ் வந்து சரியாக கண்ட்ரோலில் இருக்காது. அதே மாதிரி வந்து அந்த பெண்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து முதிர்ந்த முட்டை வந்து வெடித்து வெளியே வரும். அது சில பெண்களுக்கு முட்டையே வெடித்து வெளியே வராது. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நம்ம வந்து டயட்டை வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஹை ப்ரோட்டீன் டயட்ஸ் எடுத்துக்கணும். நிறைய காய்கறி பழங்கள் அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டெய்லி அட்லீஸ்ட் வந்து 1 hour வாக்கிங் பண்ணணும். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து மருந்துகள் வந்து உபயோகப்படும். மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் மேம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது மேம்? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குழந்தையின்மை அப்படின்னாலே நம்ம ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஸோ அந்த பயம் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஐவிஎஃப் ஆக்சிஸ் ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் நம்ம சின்ன முறை ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது வந்து நம்ம இயற்கையாகவே முட்டையோட வளர்ச்சியை தூண்டி கரெக்டாக அந்த எக்கு ரப்சர் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம உங்களை சேர சொல்லி கூட பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து டைம்டு இன்டர்கோர்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது அதே மாதிரி நம்ம எக்கு வளர்கிறதுக்கு டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ போட்டு கரெக்டாக எக்கு ரப்சராகி வெளியே வர சமயத்தில் நம்ம வந்து ஆணோட விந்துவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே உள் செலுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டான ICSI ICSI அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்
பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெண்கிட்ட இருந்து நம்ம அனஸ்தீசியா கொடுத்து எக்கெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஒரு சைஸ்க்கு வந்து வளர்கிற வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த எக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து நம்ம வந்து எம்ப்ரியாலஜி லேபில் ஒரு முட்டைக்குள்ளே வந்து விந்துவை நம்ம செலுத்துகிறோம். அந்த மாதிரி செலுத்தி கருவை உருவாக்குறதுக்கு பேர் தான் ICSI. இதில் வந்து நமக்கு நல்லாவே சக்ஸஸ் ரேட் வருது. அது போக நம்மக்கிட்ட IMSI அப்படிங்கிற டெக்னிக் இருக்குது, லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் இருக்குது, மைக்ரோஃப்ளூயிடிக்ஸ் இருக்குது. அது போக நமக்கு வந்து PGTA, PGTS போன்ற இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம IVF ஆக்சஸ் ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் இருக்குது. மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம் மேம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வரதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க மேம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நாங்களும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது தான். பேஷண்ட்ஸ் வந்து 5 வருடங்களோ 10 வருடங்களோ குழந்தை இல்லாமல் போனாலுமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப செலவாகும், அந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. சப்போஸ் வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, பிளட் டெஸ்ட்டோ விந்தணு பரிசோதனையோ இல்லை ஸ்கேனோ எல்லாமே நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம நேச்சுரலாகவே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன முறை ட்ரீட்மெண்ட்ஸ், IUI போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். இதுக்கு எல்லாமே நமக்கு சக்ஸஸ் வரல அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பான ICSI ICSI முறைக்கு போவோம். அதே மாதிரி வந்து எங்ககிட்ட வந்து எத்திக்ஸ், நேர்மையான டிரான்ஸ்பரண்ட்டு, நாங்கள் இங்கே என்ன நடக்குதோ அதை உங்ககிட்ட சொல்லி எல்லாமே பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். அதனால் பயப்படாமல் எங்ககிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். அதே மாதிரி வந்து கப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு வேளை வந்து ஸ்பெர்மை மாற்றிடுவாங்களோ இல்லை எக்கை மாற்றிடுவாங்களோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குமோ அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. டெஃபினட்டாக IVF ஆக்சஸில் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது. 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து பெண்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்கிற டயட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நாங்கள் சொல்கிறத ப்ராப்பராக எக்ஸசைஸ்லாம் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு போஸ்ட் IVFஓ போஸ்ட் டெலிவரியோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. மேலும் குழந்தையின்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க மேம். இப்போ இவ்வளோ தெளிவாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகணும்னு நினைக்கிறாங்க மேம். அது உண்மையா? ஸோ நம்ம பேசிக்காக வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஹார்மோன் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தைராய்டு லெவல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் தான் பேசிக்காக பண்ண வேண்டிய டெஸ்ட்டு. ஒரு ஸ்கேன் பரிசோதனை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விந்தணு பரிசோதனை பண்ணணும். அதே மாதிரி ஆண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பேசிக்காக பண்ணுறதை பண்ணோம்னாலே நம்ம போதும். கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப செலவாகாது, பயப்பட வேண்டாம். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். இப்போ உங்களை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோன்னா என்ன பண்ணுறது மேம்? ஸோ நாங்கள் வந்து இந்த குழந்தையின்மை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேம்ப்ஸ் நடத்துகிறோம். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அந்த கேம்ப்ஸ்லேயே நீங்கள் உங்கள் இருக்கிற லோக்கல் டாக்டர் கிட்ட தான் நாங்கள் கேம்ப்ஸ் நடத்துவோம். அங்கேயே வந்து நீங்கள் எங்களை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேம்ப்ஸ் மூலமாக வரவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் சென்டர் பீலமேடு ஆப்போசிட் டு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேராக அங்கேயும் நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம மேம் சொன்ன மாதிரி குழந்தையின்மை குறைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம கிளினிக் அணுகவும். மேலும் தகவலுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இத்துடன் விடைபெற்றுக்கொள்வது உங்களின் VJ சம்யுக்தா.